வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 17/7/2026 ஆடி மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நண்பர்களை சந்திப்பது, நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகம் ஆர்வம் காட்டுவது, தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, மகான்கள் தரிசனத்தால் ஏற்றங்கள் ஏற்படுவது, உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக இழுபறியாக இருந்த ஒரு கஷ்டங்களும் சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது, தொலைதூரத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நடக்காத விஷயம் நடைபெறக்கூடிய சாத்தியம், உறவுக்காரர்களுக்குள்ளாக பாதிப்போ சங்கடமோ உங்களால் ஏற்படாத பார்த்து கொள்வது இன்றைய பொழுது சந்தோஷ பொழுதாக மாற்றக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை, உத்தியோக ரீதியாக ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தி, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி யோக பலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய நாள். தனிப்பட்ட ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. உறவுகளாலோ துணை அல்லது துணைவியாராலோ ஒரு சிறு வருத்தங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் அதீத கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மை அனுகூலங்களும் காணப்படக்கூடிய உறவுகள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகளில் லாபமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், தொழில் ரீதியாக அற்புதத்தை எதிர்நோக்குவதும், அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். புது தொழில், புது உத்தியோகம், புது வியாபாரம், புது படிப்பு, கூட்டு தொழிலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. எதிர்பார்த்த நன்மைகள் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக தேவையில்லாத சங்கடங்களை நிவர்த்தி பண்ணிக்கொள்வதும், பொறுமையாக இருந்தாலே நிறைய விஷயம் சாதகமும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், தொழில், உத்தியோகம், வியாபாரம், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் ஏதாவது பயணங்களை ஏற்படுத்தி கொண்டாலும் அது சந்தோஷ பயணங்களாக பார்க்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் நிம்மதியும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை காணப்படுவதனால் வெளியிடத்திலோ, தொழிலிலோ, உத்தியோகத்திலோ, வியாபாரியிலோ, பண வரவிலோ எந்த குறையும் இல்லை. குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டக்கூடிய மகரம் நம்பிக்கைக்கும் சந்தோஷத்திற்கும் சேதமில்லாமல் காப்பாற்றப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடி காட்டி ஆரம்பிக்கக்கூடிய அற்புதம். இழுபறியான இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதத்திலும் நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.